ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றவழி சுடரே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடர் அபியை பார்த்தே ஆகணும், அந்த அம்மா கொடுத்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் அபிகிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வமாக ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜெயில் வாசல்லேருந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இப்போது நம்ம வெற்றி அவங்கள என் கூட அனுப்புங்க, அவங்க வீட்டில் நான் விட்டுடுறேன் அப்படின்னு கேட்டார். மூணாவது மனுஷங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டதுனால அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாரு. இப்போது நம்ம சண்முகமும் அங்கே போயிட்டாரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. ஜெயிலர் இருந்துட்டு இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க சண்முகம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் கூப்பிட்டாலும் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. இப்போது வெற்றியும் கெஞ்சி பார்த்துட்டாரு, நம்ம வார்டன் கிட்ட, அதாவது ஜெயிலர்கிட்டயே கேட்டு பார்த்துட்டாங்க, தயவு செஞ்சு அந்த குழந்தைய அவங்க அம்மாவை பார்க்க விடுங்க பாவம் அப்படின்னு. அப்படியெல்லாம் எங்களோட ரூல்ஸை நாங்கள் மீற முடியாது. அதாவது ஒரு தப்பை நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அவங்க அடம் பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னா அது கண்டினியூ ஆகும். நம்ம அழுதம்னா நமக்கு ஒரு காரியம் சாதிச்சிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும்னு சொல்லி ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க அவங்க. அதுவும் சரிதான். அபி சுடரை பார்க்கணுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, பேசி பார்த்தாங்க. ஆனால் நீ தப்பிச்சு போயிருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த கேட்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சுடரும் அதையே கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அபிக்கு புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலைமை இருந்துச்சு, புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தை தானே, எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு ஒன்று இருக்குது. ப்ளஸ் குழந்தை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த குழந்தை கேட்குற எல்லாத்தையும் நம்மளால் பண்ணிட முடியாது. அட்லீஸ்ட் சொல்லும்போது இதுதான் இது தப்பு, இது சரி அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கணும். சுடருக்கு ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுங்கிற பயம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க. இவ்வளவு நாளில் இந்த மாதிரி அவங்க எப்போவுமே அடம் பிடிச்சது கிடையாது. அவங்கள பார்த்தே ஆகணும்னு சுடர் அபியை பார்த்தாகணும்னு சொல்லி கெஞ்சுறது, அழுகிறது, அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப அது காலில் விழுகிற அளவுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. குழந்தைய என்கிட்ட விட்டு வச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு சுடருக்கு வந்திருக்காதே அப்படின்னு அழுகுறாரு அவரு. புலியுமே அவங்களுக்கு தான் ஆறுதல் சொல்கிறாங்க. அபியோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் எது சரி எது தப்புன்னு தெரியும். நீ இங்கேருந்து பேசுகிற இந்த 10 வருஷமாக அந்த குழந்தைய ஜெயிலில் வச்சு அந்த பொண்ணு, அதாவது அபி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புலியும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெற்றி தான் அபியை வேறு மாதிரி, அதாவது கெட்டவங்களாவே பார்த்து பழகிட்டாங்க. இப்போ வரைக்கும் கர்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி அபியை ஒரு கொலகாரி அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சுடர் விஷயத்துல கண்டிப்பா நம்ம வெற்றி ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ சண்முகம் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்றாங்க சுடரு. இல்ல நீ வந்துதான் ஆகணும், வேண்டாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எவ்வளோ பேசியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் சண்முகத்துக்கு புரிஞ்சிருக்கிற விஷயம். ஆனால் சுடருக்கு புரிய மாட்டேங்குது. நான் என் அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இவ பண்ணவே மாட்டா, ஒரே ஒரு முறை மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகமும் கெஞ்சுறாரு. பட் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜெயிலர் சொன்னதுக்கப்புறம் பேசி என்ன இருக்குங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போது அவங்க சண்முகம் கையை பிடிச்சி எடுக்கிறாங்க. வா சுடர் போகலாம், அவங்க திட்டுறாங்கல்ல, இனிமேல் உன் அம்மாவை பார்க்க முடியாமல் போயிடும், இந்த மாதிரி இங்கே ஜெயில் கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போவுமே சுடர் நான் ஒரே ஒரு முறை அவங்கள பார்த்துடுறேன், தூரமாக இருந்து கூட பார்த்தா போதும், நான் அம்மாவை பார்த்து அவங்க கிட்ட இந்த குங்குமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுடர் சொல்கிற, குங்குமத்தை கொடுக்கணுமா அப்படின்னு, என்கிட்ட கூட நான் வேணா கொடுத்துடுறேன் அப்படின்னு ஜெயிலர் கேட்குறாங்க. இல்லை நான் தான் என் அம்மாவை பார்த்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குங்குமத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சண்முகம் கோவப்படுறாரு. இதுக்கு முன்னாடி சுடர்கிட்ட கோவமாக கூட பேசினதில்லை சண்முகம், இப்போ கையை ஓங்கிடுறாரு அடிக்கிறதுக்கு. நீ இந்த அளவுக்கு அடம்பிடிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன உனக்கு அவ்வளோ பிடிவாதம், இத்தனை பேர் சொல்கிறதுக்கு அப்புறமும் கூட நீ நினச்சது தான் நடக்கணும்னு பேசினா நல்லாவா இருக்குது அப்படின்னு. என் அம்மாவை யாராவது கடத்தி வச்சுருந்தாங்களா, இல்லை அவங்களே எஸ்கேப் ஆகி போனாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை மாமா, நீங்கள் சொல்லுங்கள் ஜெயிலர்கிட்ட அப்படின்றாங்க. எல்லாமே எனக்கும் தெரியும், ஆனால் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நம்மக்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா உங்கள் அம்மா தப்பிச்சு போகலை அப்படிங்கிறதுக்கு, அதே மாதிரி கடத்தி தான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படின்றாங்க. கேப்டன் தான் காப்பாற்றினாரு அப்படின்னு சுடருக்கு தெரியும்ல, அவரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா அவரை காணும், கொஞ்சம் தூரமாக போயிருக்காரு அவர். கேப்டனுக்கு தெரியும் அப்படின்றாங்க. கேப்டனா அப்படின்ட்டு ஜெயிலர் கேட்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தார்ல, அவர் தான் என் அம்மாவை கடத்தி வச்சிருந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க, அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா அப்படின்ட்டு. யார் சொன்னாலும் இங்கே எவிடன்ஸ் தான்மா பேசும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம சண்முகம் இருந்துட்டு, மேடம் அவ ஏதோ அறிவு இல்லாமல் பேசுகிறா, விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அது அட்லீஸ்ட் இது எப்போ முடியும், இந்த விஷயம் எப்போ நான் அபியை பார்க்க முடியும்னாவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு
தகுந்தாற் போல் நான் அவளை சமாதானப்படுத்தி இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றாங்க. இல்லை மிஸ்டர் சண்முகம், இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் என்னால் எந்த ஒரு வாக்குறுதியும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் முடியவே முடியாது, நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் மாமான்ட்டு சுடர் அழுகிறத பார்த்து வெற்றியே ஒரு மாதிரி கதறி அழுதுறாரு, புளியே அழுதுறாரு. அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு ஒரு மாதிரி மனசே இலகி போயிடுது. சுடர், இங்கே பாரு, இத்தனை முறை சொல்லியும் நீ கேட்கலன்னா என்னம்மா அர்த்தம்? நீ அழுகிறத பார்த்தா எங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு முறை என் அம்மாவை பார்த்துட்றேன் மேடம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுகுறாங்க. என்ன நீ இவ்வளோ பிடிவாது பிடிக்கிற? நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு. அதுதான் மேடம் நானும் சொல்கிறேன், இவன் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எது சொன்னாலும் சமத்தா கேட்டுக்கிற குழந்தை. இப்போ இந்த விஷயத்தில் இவ்வளோ அடம் பிடிக்கிறானா ஏதோ காரணம் இருக்குது. இவ ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறான்னு என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சண்முகம், இப்போ நிலைமை முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் பெர்மிஷன் வாங்கலைனாலும் நான் அபி ஒரு வேளை கடத்தப்படாமல் அவள் எஸ்கேப் ஆகி போகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது சண்முகத்தால் என்ன பேச முடியும்? இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறமும் கூட அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னா நிலைமையை புரிஞ்சுக்கோ சுடர், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சண்முகமே கண் கலங்கி, என் கூட வாடா, நான் அடுத்த டைம் கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஜெயிலர் சொல்லுங்கள், மேடமை சொல்லுங்கள் அப்படின்றாங்க சுடர். அவங்க எப்படி சொல்ல முடியும்னு ஒன்று இருக்குது, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணுங்கள், இந்த நிலைமையை மாற்றுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு சண்முகம். அதுக்கப்புறம் ஜெயிலர் கொஞ்சம் யோசிச்சுட்டு யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, நீ நேர்லலாம் பார்க்க முடியாது உன் அம்மாவை, வேணா ஃபோனில் பேச முடியும், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். சரி ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போய் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஜெயிலர் உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அபிகிட்ட இங்கே இருக்கிற விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சுடர் வெளியே இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அபி, நான் எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கல. அவன் மட்டும் இல்லை, கூட உன் அண்ணன் பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. எதுக்கு இந்த சுடருக்கு இந்த வேலை சொல்லு? இதுக்கு முன்னாடி நான் இவளை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவங்க 2 பேரும் டூருக்கு போகிறோம் அப்படின்னு வீட்டில் போய் சொல்லிட்டு டூருக்கு வர வழியில் இறங்கி தனியாக ஒரு வண்டி பிடிச்சி வந்திருக்காங்க. எவ்வளோ மோசமான விஷயம் இது. பொம்பளை பிள்ளை ஒரு வயசு குழந்தையவே வெளியே விட அவ்வளோ பயமாக இருக்குது. எவ்வளோ துணிச்சல் பார்த்தீங்களா உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சாரி மேடம், அவளை நான் கண்டித்து வைக்கிறேன் அப்படின்னு. கண்டித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவள் உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு ஃபோனில் கொஞ்சம் விளக்கமாக பேசுங்க. அவள் ஏதோ உங்ககிட்ட குங்குமம் கொடுக்கணும்னு வேற சொன்னா அப்படின்றாங்க. சரி ஓகே மேடம் அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன், சுடர் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. உன்னை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு. ஃபோன் மட்டும்தான் பேச முடியும்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீ ஃபோனில் பேசினதுக்கப்புறம் என்னை ஒரே ஒரு முறை பார்க்க அலோவ் பண்ணுங்கலாம் கேட்கக்கூடாது, நான் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. சுடர் அப்படின்ட்டு நம்ம அபி அந்த வாய்ஸ் கேட்ட உடனே சுடர் அம்மு அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. வெற்றிக்கு அதுக்கு மேலே அழுகாச்சியாக இருக்குது. இப்போ நம்ம சண்முகம் இருந்துட்டு ஒழுங்காக பேசு, கொஞ்ச நேரம் தான் ஃபோன் கொடுப்பாங்க, எதுக்கு அழுதுட்ருக்கேன் அப்படின்றாரு. இப்போ சுடர் இருந்துட்டு அம்மு, நான் உங்களை ஒரே ஒரு முறை பார்க்கணும் அம்மு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்லை சுடர், இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அம்மா பரோலில் வந்தப்போ தப்பிச்சு போக ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. என்னால் இப்போதைக்கு வெளியே உன்னை பார்க்க முடியாது. அதே மாதிரி நீ என்னை பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கோடா. அடுத்த எக்ஸாம் எழுத வரும்போது நான் கண்டிப்பாக உன்னை பார்க்குறேன் அப்படின்றாங்க. அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்போ வருவீங்க அம்மோ அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்னும் 1 மந்த் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதுவே கூட கன்ஃபார்ம் இல்லை. எனக்கு இங்கே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கும், இல்லைனா அது கூட கிடைக்காதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க சுடர் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, நைட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு வீட்டு முன்னாடி குடுகுடுப்பையெல்லாம் ஆட்டி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் சும்மா சுடர், அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வருதுன்னு அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அபி. சரிங்க அம்மோ, ஒரே ஒரு முறை உங்களை நான் பார்த்துடுறேனே ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. இங்கே பாரு சுடர், நான் தான் சொல்கிறேன்ல, ஒரே ஒரு முறை கூட இல்லை, நம்ம கண்டிப்பாக இப்போதைக்கு மீட் பண்ணவே முடியாது. நான் எக்ஸாம் எழுத வரும்போது அட்லீஸ்ட் தூரமாக இருந்து பார்த்துக்க முடியும், அப்போ கூட நம்மளை பேச விடுவாங்களான்னு தெரியாது. உன் அம்மாவோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? எல்லாரும் தான் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீயும் என்னை கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னும் போது சுடர் அமைதியாகிடுறாங்க. என்னாச்சு சுடர் அப்படின்னு அபி கேட்கும்போது, இல்லை அம்மோ, நான் தான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுட்டு இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை சண்முகத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அபி, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாதுமா, நீ நிம்மதியாரு,
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவள் 2 நாள் அழுவா, அதுக்கப்புறம் சரியாயிருவா அப்படின்றாங்க. அண்ணா ஃபோனை அவகிட்ட கொடுங்கண்ணா அப்படின்னு ஃபோனை கொடுக்க வைக்கிறாங்க. இங்கே பாரு சுடர், நீயும் தரணும் ஸ்கூலில் டூருக்கு போகிறதா சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. ஏற்கனவே உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்க, அப்புறம் கேப்டன் தான் காப்பாற்றிருப்பாருன்னு சொன்னல, அந்த மாதிரி மறுபடியும் நடக்கணுமா? உன்னை யாராவது கடத்திட்டு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? எனக்காக இருக்கிறது நீ மட்டும் தானே. இப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீ மட்டும் தானே. எனக்காக நீ மட்டும்தான் இருக்கேங்கிறது உனக்கு புரிஞ்சா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா? கண்டிப்பாக இந்த மாதிரி இனிமேல் எப்போவுமே நீ பண்ணக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்றாங்க. இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, தருணையும் சேர்த்து உன் கூட கூட்டிகிட்டு வந்திருக்க. இப்போது அத்தையும் மாமாவும் தருணை அடிப்பாங்க, திட்டுவாங்க, அவனுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கல அப்படின்ட்டு. நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் அம்மோ, நான் கேட்டதுனால தான் தருண் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணவே கூடாது, இது என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அம்மோ அப்படின்ட்டு அத்தை மாமா பேச்சை கேட்டு சமத்தாருன்னு நான் சொல்லிட்டு வந்தா நீ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு. அம்மோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு அம்மா என்னை ரோட்டில் பார்த்து உங்கள் அம்மாவுக்கு நிறைய ஆபத்து வரப்போகுது, இந்த குங்குமத்தை உங்கள் அம்மா கிட்ட சேர்த்துட்டு தாயின்னு சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் முக்கியமாக இங்கே வந்திருக்கேன். ப்ளீஸ் அம்மோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேனே அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஜெயிலர் மேடம் கிட்ட கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை அம்மோ நான் தான் உங்ககிட்ட வச்சு விடுவேன் இதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிலர்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அவள் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்ட்டு. மேடம் என்கிட்ட இருக்கிற குங்குமத்தை அம்மாவுக்கு வச்சு விடணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. பாத்தியா நான் ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன்னு சொன்னேன், இப்போ குங்குமம் வச்சு விடணும்னு கேட்குறேன், அதுக்கு பேர் தான் நான் மீட் பண்ணுறது அப்படின்றாங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள் மேடம் அப்படின்னு அபியும் கேட்குறாங்க. இது ஒரு முறை மட்டும், இதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுத போகும்போது கூட சுடரை பார்க்கணுன்னு கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. அபி இந்த வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால ஜெயிலர் நான் சுடர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு வெளியே வராங்க. இங்கே பாரு சுடர், இந்த முறை நான் உனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இனிமேல் உன் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நீ எப்பவுமே கேட்கக்கூடாது, அவங்க எப்போ வெளியே வராங்களோ அப்போ தான் உன்னால் பார்க்க முடியும், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகத்தை திரும்பி பார்க்குறாங்க நம்ம சுடர். அதுக்கப்புறம் சரி ஓகே மேடம் அப்படின்றாங்க. அவ்வளோ என்ன உனக்கு இப்போவே பார்த்தாகணும்னு, இனிமேல் பார்க்க முடியாது அவங்க வெளியே வர வரைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே சொல்கிறேன் அப்படின்னு. அதான் சொன்னேனே மேடம், என் அம்மாவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க, இந்த குங்குமத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டா அம்மா ஆபத்துல இருந்து தப்பிச்சுடுவாங்க அப்படின்றாங்க. ஏதோ உன்னை யாரோ குழப்பி விட்டுருக்காங்க, இது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு. அன்னைக்கு ஒருத்தவங்க எல்லோ கலர் சாரி கட்டிக்கிட்டு கையில் சூளா இதெல்லாம் வச்சு சாமி மாதிரி இருந்தாங்க, அவங்க தான் இந்த குங்குமம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சண்முகத்துக்கு ஒரு விஷயம் தோணுது. குடுகுடுப்பக்காரர் சொன்னது, சாமி சொன்னது, அப்புறம் கோவிலில் பூசாரி சொன்னதுன்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால மேடம் இதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு யாருக்கூடவோ ஃபோன்லாம் பேசுகிறாங்க ஜெயிலர். இந்த பக்கம் நம்ம வெற்றி கிட்ட வேற சுடருக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ அதே மாதிரி அந்த சாமியார் அம்மா தான் இந்த மாதிரி நீ உன்னோட வேண்டுதல் நிறைவேறும், சாமி உன்னை கைவிட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவருக்கு ஞாபகம் வருது, சுடர் சொல்கிறது உண்மைதான், அந்த அம்மா எங்கிட்டையும் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அபி ஒருவேளை எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு புலி கேட்க முறைகிறார் வெற்றி. நீ அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருடா வெற்றி, அப்பதான் உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அபி இவ்வளோ பிடிவாதமா இருக்க மாட்டாங்கல்ல தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இல்லடா அவ தப்பு பண்ணியிருக்கா, நான் தான் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல அப்படின்னு. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், அவ கத்தியால குத்துனதை அவங்க கத்தியால பார்வதி அக்காவை குத்துனதை பாத்தியா இல்லை குத்தப்பட்ட இந்த கத்தியை எடுக்கிறத பாத்தியா அப்படின்ட்டு. அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, கத்தி எடுக்கிறது தான் பார்த்தேன் அப்படின்னு. ஒருவேளை ஆத்திரத்தில் ஒரு அவசரத்தில் கத்தியை எடுக்கிறதுக்கு அவங்க கையை வச்சிருக்கலாம்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்லாமல் அப்படின்னு புலி கேட்கும்போது இல்லைடா என்னால் அபி அப்படி நல்ல விதமாக யோசிக்க முடியல அப்படின்னு. இதுக்கு மேலே யோசிச்சு பாருடா, உனக்கு சுடர் வேணும்ல, சுடருக்காகவாச்சு அபியை வெளியே கொண்டு வர முடியுமான்னு பாருடா, இதில் நிஜமாவே யார் குற்றவாளிங்கிறத நீ தாண்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபியே குற்றவாளியாக இருக்கட்டுமே, கண்ணால் பார்த்ததை வச்சு மட்டும்தான் நீ நம்பிக்கிட்ட, உண்மை என்னங்கிறது அபியே இதை பண்ணாங்க அப்படின்றத கூட நீ உண்மை என்னன்னு கண்டுபிடிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வெற்றி யோசிக்கிறாரு, இல்லை நீ சொல்கிறதும் சரிதான், சுடருக்காகவாச்சும் அபி வெளியே வரணும், ஒருவேளை அபி இந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிற விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் அபி சுடர் 3 பேரும் சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு நம்ம வெற்றி கொஞ்சம் எமோஷ்னலாக யோசிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம அபியை விடுறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு ஜெயிலர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் தான், அதுவும் உன்னெல்லாம் உள்ளே விட முடியாது, அபியை தான் வெளியே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்டன் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க
இப்போ அபி அங்கே வெளியே கூட்டிகிட்டு வரும்போது சுடர் ஓடி போய் ஹக் பண்ணி அழுகுறாங்க. அபியும் அதே மாதிரி அழுகுறாங்க. இதை பார்த்து வெற்றிக்கு பயங்கர எமோஷனல் ஆகிடுது. என்ன இருந்தாலும் அபி தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு நம்மளால் உறுதியாக எப்படி சொல்ல முடியாதோ அதே போல் தப்பு பண்ணலைன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் சரிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். சுடருக்கு அபிக்காக எடுத்துகிட்டு வந்த அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு இதை வச்சுக்கோங்க அம்மோ, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது நெத்தியில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. நெத்திலையும் வச்சு விட்டுடுறாங்க சுடர். இப்போ ஜெயிலர் இப்போ சந்தோஷமாக சுடர், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் எனக்கு ப்ரெஷர் வரவே கூடாது, இதெல்லாம் நீ பண்ணுனா ஜெயிலில் உன் அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும், நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லும்போது இதுதான் லாஸ்ட், இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சண்முகத்து கூட சுடர் அபிக்கு பாய் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதுவே அபிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன நீ உன் பொண்ணு போகிறத பார்த்து அழுகாமல் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வீட்டில் இருந்து கிளம்பி வரும்போது சுடர் அவ்வளோ அழுதா, நானும் அழுதுகிட்டே தான் வந்தேன். திரும்பவும் என்னை கடத்தி வச்சுருந்தாங்கல்ல, அங்கே என்னை காப்பாற்றப்பட்டு திரும்பவும் போலீஸ்காரங்க என்னை கூட்டிகிட்டு வரும்போது கூட நான் அழுதுகிட்டே தான் வந்தேன், சுடரும் அழுதுட்டு இருந்தா. ஆனால் இப்போது அவள் சிரிச்சுக்கிட்டே போகிறாள், இதை வச்சு நான் நிம்மதியாக தெம்பாக என்னோட வேலையை பார்ப்பேன் மேடம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே ஒரு கணக்கில் தான் நடக்குது போல இருக்குது அப்படின்னு ஜெயிலர் சொல்கிறாங்க. வெற்றி இனிமேல் சுடருக்காக அபிதான் இந்த கொலையை பண்ணாங்களா, இல்லை நிஜமாவே இந்த கொலை பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிப்பார். ஸோ அந்த ரூமை தேடி பார்த்தாரு அப்படின்னாலே அந்த டைரி, அதாவது நம்ம பார்வதி அம்மா எழுதின அந்த டைரி வெற்றி கைக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சாலே முடிஞ்சது, கர்ணாவோட ஒட்டுமொத்த விஷயமும் கர்ணா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காருன்னு வெற்றி கண்டுபிடிச்சிருவாரு. ஆனாலும் அதுக்கான எவிடன்ஸ் தேடணுங்கிறதுக்காக இப்போவே எல்லா உண்மைகளையும் வெளியே காமிச்சிக்காம கூடவே இருந்து எல்லா உண்மைகளையும் வெற்றி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.